கனவா ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குது காயல் சமையலில். இப்போ பண்ணக்கூடிய கனவா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்படி ரவுண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். தனி மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ சேர்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் வேக வைக்க போகிறோம். தனியா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விரவி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும். இதை எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். ரொம்ப நேரம் வைக்காதீங்க, ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துடலாம். இப்போது கனவா ரோஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் இதில் பல்லாரி வெங்காயம், நான் 2 பல்லாரி வெங்காயம் சேர்க்குறேன். மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரியணும். இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அரைச்ச தக்காளி, நல்லா 2 தக்காளி மீடியம் சைஸில் உள்ளது நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதோட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக ஆகணும். இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் குக் ஆகட்டும். மூடி போட்டு குக் பண்ணுவோம். கனவா வந்து நம்ம குக்கரில் வேக வச்சோம். அதுவும் 1/4 டம்ளர் தான் தண்ணி விட்டோம். கனவாவில் தண்ணி விடும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ நமக்கு வந்து இது வதங்கிடுச்சு. இதில் நம்ம அந்த தண்ணியோடையே ஊற்றிடலாம் கனவாவை. நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். இந்த மசாலா, இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒரு ஸ்பைஸியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். ஸோ இது டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பார்க்க தான் முடியும். ஆனால் வந்து இங்கே ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ இதை சூடான சோறில் இப்போ நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றோம். கனவாவோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னால் பேசுகிறது கூட டைம் இல்லை உங்ககிட்ட. ஸோ கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. நான் ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப டெம்டிங்காக இருக்குது.